இப்ப வேலை பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஊழியர்களுக்கு 1ஆம் தேதியே சம்பளம் வந்துருது. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் 31ஆம் தேதி ஈவினிங்கே சம்பளம் வந்துருது. சில ஐடி கம்பெனில கூட 1ஆம் தேதியே சம்பளம் வந்துருது. சில முக்கியமான இந்த சரவணா ஸ்டோர் மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். நிறைய கம்பெனிஸ்லாம் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ சம்பளம் போட்டுறாங்க. ஒரு சில கம்பெனிகள் தான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படின்னு சம்பளம் இழுத்தடிச்சு போடுறாங்க. ஆனா இந்த இந்திய புதிய தொழிலாளர் சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க சம்பளம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 7ஆம் தேதி வரைக்கும் சம்பளம் போட்டுக்கலாம் அப்படின்னு உங்க சொன்னாங்க அப்படின்னா, நம்ம ஆட்கள் 7ஆம் தேதி தான் சம்பளம் போடுவாங்களா நம்ம முதலாளிகள்? அப்படியே இன்னும் கொஞ்சம் 3 நாள் தள்ளி போய், இன்னும் கொஞ்சம் ஒரு 15 நாள் தள்ளி போய், அடுத்த மாசம் தள்ளி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமா? அப்ப இதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு என்ன? இதுல இருக்கக்கூடிய சம்பள விஷயத்துல என்ன மாதிரியான ஓட்டைகள்லாம் இருக்கு? இத பத்தி சட்டம் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? அட்வொகேட் சேவியர் என்ன சொல்றாரு? பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் இல்லை ஒரு ஆலையில் வேலை செய்கிறோம். வேலை செய்கிற தொழிலாளிக்கு இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாலே 1ஆம் தேதி பெரும்பாலும் சம்பளம் போட்டுடுறாங்க. சில இடங்களில் மாத கடைசியில் 31ஆம் தேதியே அடுத்த மாதத்துக்கான சம்பளத்தை போட்டுடுறாங்க. ஐடி செக்டார்லலாம் 31ஆம் தேதியே போட்டுடுறாங்க. ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்ஸில் கூட 1ஆம் தேதியே போட்டுடுறாங்க. ஆனால் இதை முதலாளிகளுக்கு சாதகமாக 7ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுருவாங்க. 7ஆம் தேதிக்குள்ளே அந்தந்த தொழிலாளியோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கு தான் லாபம். ஏன்னா ஏற்கனவே 31ஆம் தேதி 1ஆம் தேதியே கொடுத்துட்ருக்காங்க. அதை 7ஆம் தேதின்னு சொன்னால் 7/10 ஆகுமே ஒழிய 7/1 ஆகிறதுக்கோ 7/2 ஆகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அதனால் இதை பயன்படுத்தியும் அந்த முதலாளிகளுக்கு தான் லாபம் இருக்குது. அந்த கொடுக்க வேண்டிய பணத்தை ஒரு 5 நாள் தாண்டி கொடுக்கலாம், 6 நாள் தள்ளி கொடுக்கலாங்கிற மனப்பான்மை தான் முதலாளிகளுக்கு வரும். அதனால் இதுவும் முதலாளிக்கு சாதகமாக தான் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க.